முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை பிராட்வே டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் 25,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு மற்றும் தயாநிதி மாறன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் சேகர்பாபு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருக்கக்கூடிய மசூதி ஒன்றில் தொழுகை சத்தம் கேட்டதால் அது முடியும் வரை 2 நிமிடம் அமைச்சர் சேகர்பாபு மௌனம் காத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜகவில் இருந்து 2 எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கும், அதிமுகவில் இருந்து 2 எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு வருவதாக பரபரப்பாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும், அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆக கூட இருக்கலாம் என்றும் விமர்சித்தார். பார்த்துருப்பீங்க, என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸ், பிஜேபி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள 2 அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 3 மணிக்குள்ள 2 பிஜேபி தலைவர்கள், பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு? ரெண்டுமே ஒன்று தானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க 2 பேர் வராங்க, அதிமுக இருந்து 2 எம்எல்ஏக்கள் வர போறாங்க, அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த 2 பேர் ஓபிஎஸ், இபிஎஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை நீங்கள் தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்களே, இந்த ஆளுநர் எழுத்தோ இல்லை ஒன்றிய பாஜக அரசையோ இல்லை ஒன்றிய பிரதமரையோ எதிர்த்து கூட வேணாங்க, நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக உங்களுக்கு தெம்பு இருக்கா, தராணி இருக்கா? பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் மோடி அந்தந்த மாநில மொழியை பேசி கோழியை அழைப்பது போல் அழைத்து பின்னர் வறுத்தெடுப்பார் என்று தயாநிதி மாறன் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளில் பேசுவார், உனக்குன்னு பாரு, உடனே எல்லாரும் ஐயோ சத்தியா நம்ம மொழியில் பேசலாம்ப்பா, நம்ம பாஷையில் பேசலாம். அது இல்லை. கர்நாடகா போனால் கன்னடத்தில் பேசுவார், ஆந்திரா போனால் தெலுங்கில் பேசுவார், கேரளா போனால் மலையாளத்தை பேசுவார். அதெல்லாம் என்னென்னா கோழி வச்சுருப்பான், கோழி எப்படி பொப்பன்பான், இதுக்கு கோழியை கூப்பிட்றதுக்கு. கோழி ஐயோ நம்ம பாஷையில் ஒருத்தர் பேசுகிறான் போலுக்கு, வேற அவன் நல்லவன் போலுக்கு வல்லவன் போலுக்குன்னு பக்கத்தில் வரும். அதை பிடிச்சி என்ன பண்ணுவான், வறுத்து நல்லா திம்பான். அதற்கும் திரு நரேந்திர மோடி செய்வதற்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.